இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு விசா டைப் டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏடிஎம் கார்டோட அன்பாக்சிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி எனக்கு கரெக்டாக 15 டேஸில் வந்து எனக்கு இந்த ஏடிஎம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுவும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே. அது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தின வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். நீங்களே ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் கொடுத்த அந்த வெல்கம் கிட்டு. ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அடுத்த ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து இது டெலிவரி பண்ணிடுவாங்க. மற்ற பேங்கை பொறுத்த வரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டுக்கு வந்து சார்ஜபிள் வந்து தனியாக பண்ணுவாங்க. பட் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசா டைப் இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபே டைப் கார்டு தான் வந்து இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விசா டைப் கார்டு வந்து மேக்ஸிமம் யாரும் கொடுக்கறதில்ல. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சார்ஜபிளும் இல்லாமல் ஃப்ரீயாகவே வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேங்கை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் தான். எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், நெக்ஸ்ட் யூபிஐ எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக ஏடிஎம் கார்டு கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம் கார்டை வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஏடிஎம் கார்டில் எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, இதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏடிஎம் கார்டை பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1 lakh வரைக்கும் வித்ட்ரா பண்ணக்கூடிய அந்த லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 டேக்கு மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து 3 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஒரு ஏடிஎம்லையும் இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 1 lakh வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது, கஸ்டமர் கேர் பற்றின டீட்டெயிலு, இதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஏடிஎம் கார்டு வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த ஒரு பேங்க்லேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா விசா டைப் கார்டு வந்து கொடுக்குறதில்ல. பட்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் அதுவும் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இது மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு விசா டைப் டெபிட் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கார்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சிப் டைப் கார்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் யூசேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய கார்டில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி இன்டர்நேஷ்னல் யூசேஜ் வந்து கொடுக்குறதில்ல. பட் உங்களுக்கு இந்த கார்டில் வந்து இன்டர்நேஷ்னல் யூசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ விசா பிளாட்டினம் டைப் டெபிட் கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் பேங்கிங்கை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். இந்த கார்டு ஆக்டிவேட் பண்ண பிறகு தான் மொபைல் பேங்கிங்கை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. ஸோ கார்டு வந்த உடனே அந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் கார்டு வந்து இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கோங்க. நல்லா ஷைனிங்காக புது மாடலாக நல்லா நீட்டாக பார்க்கறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதோட கார்டு. ஸோ இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு. நெக்ஸ்ட்டு இது விசா டைப் கார்டு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் எங்கே வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ரூபே டைப் கார்டு வந்து எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் ஆகாது. பட் விசா கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஆக்சஸ் ஆகும். அதுக்கு உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் இது மாதிரி கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். உங்களுக்கு வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு அக்கௌண்ட் அதுவும் ஜீரோ பேலன்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்லேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஃபுல் கேவிசி பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க்குக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த டாக்குமெண்ட்டையும் தூக்கிட்டு அலையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீயாக ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை பேங்க்குக்கு போய் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள்
மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்துட்டு எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் எதுவும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இல்லை பேங்க்குக்கு டேரெக்டாக போய் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இன்னும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு இதுக்கு பாஸ்புக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரலையும் பாஸ்புக் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து கம்பேர் பண்ணி கேட்டோம் அப்படின்னா வாங்கிட முடியும். அது எந்த பேங்காக இருந்தாலும் வந்து அப்படி தான் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அன்பாக்சிங். ஸோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல லுக்காக, அதுவும் வந்து விசா டைப்லேயே வந்து ஃப்ரீயாக, அதுவும் உங்களுக்கு ஒரு ஜீரோ பேலன்ஸுக்கு இது மாதிரியான ஒரு டெபிட் கார்டு கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.